يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا رفيع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحابه الفائزين برضا الله بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முபாரக்கான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். முப்பெரும் விழா, மீலாது விழா, கௌசுல் ஆலம் நினைவு விழா, பத்ரியா மதரசாவினுடைய நூலக சிறப்பு விழா. அருமையானவர்களே, பத்ரியா மதரசாவை பற்றி நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும். இந்த பாடி பகுதியில் பத்ர் சஹாபாக்களுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட புனிதமான ஒரு மதரசா. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதனுடைய இஸ்லாத்தை மேலோங்குவதற்காக வேண்டி பத்ர் சஹாபாக்கள் ஆற்றிய தொண்டை போன்று இந்த சமுதாயத்திற்கு இந்த மதரசாவிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவிகள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு மேலான எண்ணத்தின் காரணமாக இந்த மதரசா இங்கே துவக்கப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, மதரசா துவங்கியதற்கு பின்னால் முதலாவதாக நடத்தக்கூடிய மாபெரும் விழா மீலாது விழா. மீலாது விழா கொண்டாட வேண்டுமா வேண்டாமா என்ற மிகப்பெரிய சர்ச்சை இங்கு இருந்தாலும் ஒருபோதும் மீலாது விழாவை நம்மால் கொண்டாடாமல் இருக்க முடியாது. அதே போன்று கௌசுல் ஆலம் அவர்களுடைய நினைவு விழாவும் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு மறக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய அருள்கொடைகளில் மிகப்பெரிய அருள்கொடை எது என்று சொன்னால் ஹிதாயத் என்ற நேர்வழி என்ற அருள்கொடை. இது கிடைப்பதற்கு காரணமாக திகழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி நபியாக இங்கு அனுப்பப்பட்டார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அதே போன்று ரசூலுல்லாஹிற்கு பின்னால் இனியும் ஒரு நபிமார்கள் வரமாட்டார்கள். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அவுலியாக்கள் வந்தார்கள். அந்த அவுலியாக்களுக்கு தலைவராக விளங்கியவர்கள், திகழ்ந்தவர்கள் கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய ஆண்டு விழாவும் பிறந்த நாள் விழாவும் ஒரு முஸ்லிமான மனிதன் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்திற்கும் அதே போன்ற அருள் கொடைக்கும் நன்றி சொல்வது கண்டிப்பாக ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது. இதை கொண்டாட வேண்டும், ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளில் மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தினார்கள். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது நாளில். அதே நாளில் தான் ரசூலுல்லாஹி மக்காவில் இருந்து ஹிஜ்ரா சென்று மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனாவிற்கு நுழையக்கூடிய நாளும் ரபீஉல் அவ்வல் 12ஆக இருந்தது. ரசூலுல்லாஹுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் மிக அதிகமான நேரம் காத்து நிற்பார்கள். மதீனாவினுடைய எல்லையில் காத்து நிற்பார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைகிறார்கள். நுழையக்கூடிய வேளையில எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹவை வரவேற்று பாடுகிறார்கள். தாலஅல் பத்ரு அலைனா என்ற அந்த வரியை பாடிவிட்டு அதில் ஒரு வரி வரும், வாஜப ஷுக்ரு அலைனா, நபியே நாயகமே உங்களின் மீது எங்களுக்கு நன்றி சொல்வது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹியை பார்த்து சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, கியாமத்து நாள் வரை அனைத்து முஸ்லிம்களின் மீதும் யா நபியல்லாஹ் உங்களின் மீது நன்றி சொல்வது கடமையாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த நன்றியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த விழா.
சஹாபாக்கள் செய்வதையெல்லாம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, அந்த மக்கள் எவ்வாறு நம்பினார்களோ அதே போன்று நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, இந்த மௌலிதாக இருந்தாலும் மீலாதாக இருந்தாலும் இதை அனைத்தையும் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொரு செயலையும் பின்பற்றி கொண்டு சுன்னத்து ஜமாஅத்தினுடைய ஆளுகள் எல்லாம் இன்று, அதாவது 1400 வருடங்களுக்கு முன்னால் கொண்டாடிய அதே மீலாதை இன்றும் கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய வருகையினால் நமக்கு கிடைத்த நிஅமத் என்னவென்று சொன்னால் ஹிதாயத்து. இந்த ஹிதாயத் என்பது துன்யாவினுடன் முடிந்து விடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆகிரத்தில் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஹிதாயத்து அவசியமாக இருக்கிறது. இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக விளங்கிய ரசூலுல்லாஹிவை ஒருபோதும் இந்த சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. அந்த மறக்காமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வருகையின் காரணத்தினால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மதரசாவில் நாம் மீலாது விழாவையும் அதே போன்ற அவுலியாக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கௌசுல் ஆலம் அவர்களுடைய விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்தியாவிலேயே 3000 பள்ளிவாசல் முஹையீத்தீன் என்ற பெயரில் நிறுவப்பட்டது, கட்டப்பட்டது. ஏனென்று சொன்னால் முஹையீத்தீன் ஷேக் அவர்களுடைய முரீதுகள் வந்து இங்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்ததன் காரணத்தினால்தான் இன்று நாமெல்லாம் முஸ்லிமாக 5 வேளை தொழுது அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு நாம் இருக்கிறோம். இதற்கு காரணமாக திகழ்ந்ததும் முஹையீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்காக வேண்டி அனைத்து முஸ்லிம்களும் இங்கு மட்டுமல்ல உலகத்திலே 190 நாடுகளில் 210 கோடி முஸ்லிம்கள் இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள். ஏதாவது கேரளாவிலோ அதே போன்று தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இன்று குளோபல் வில்லேஜ், அதாவது நம்முடைய Facebook எடுத்துக்கொண்டாலும் இன்டர்நெட் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நாட்டிலும் மீலாதை கொண்டாடுவதை, சிறப்பாக கொண்டாடுவதை, நம்மை விட 10 மடங்காக கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. அருமையா